ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேரி காஸ்பரோவ் 2000ல விளையாண்ட ஒரு சூப்பரான கேம் தான் பார்க்க போறோம். நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ இமீடியட்டா கேம்குள்ள போயிடலாம். இந்த கேம்ல காஸ்பரோவ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு காஸ்பரோவ். இப்ப C5 ரெஸ்பாண்ட் பண்றாரு பிளாக். இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ். இப்ப நைட் F3 D6, இப்ப D4 C takes D4, இப்ப நைட் டெக்ஸ் D4, இப்ப நைட் F6, நைட் C3 A6. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஓப்பனிங் தான். இப்ப பிஷப் E3 E6. சோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப F3 ப்ளே பண்றாரு ஒயிட். இந்த இடத்துல காஸ்பரோவ் வந்து F3 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அவர் இந்த பானையை வந்து ஃபர்தரா புஷ் பண்ண போறாரு. இப்ப B5 புஷ் பண்றாரு. சோ பிளாக் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல B5 ப்ளே பண்றாரு. அவர் வந்து ஒரே ஒரு நைட்டை தான் டெவலப் பண்ணிருக்காரு. சோ மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா பான் மூவ்ஸ் தான் பண்ணிருக்காரு மோஸ்ட்லி. இப்ப G4. சோ காஸ்பரோவ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து G4 எக்ஸ்டெண்ட் பண்றாரு. சோ ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவர் வந்து கிங் சைடுல கேசல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இப்ப H6. சோ இப்போ வரைக்குமே பிளாக் பாத்தீங்கன்னா பான் மூவ்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் D2, இப்ப நைட் B D7. ஃபைனலா பிளாக் வந்து அவருடைய இன்னொரு நைட்டை இப்ப டெவலப் பண்ணிருக்காரு. இப்ப காஸ்பரோவ் வந்து குயின் சைட் கேசல் பண்றாரு. இப்ப பிஷப் B7. சோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாரு, திருப்பி அவருடைய பிஷப் எடுத்துட்டு போயிட்டு B7ல போட்டுட்டாரு. சோ பிளாக்கு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா அவருடைய பீசஸ் எல்லாம் வெளியில வரதுக்கு கரெக்டா பான்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் அவருடைய சென்டர் பானும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப H4 புஷ் பண்றாரு காஸ்பரோவ். சோ இந்த இடத்துல காஸ்பரோவ் பாத்தீங்கன்னா கிங் சைடுல வந்து ரெண்டு பான்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப B4. குயின் சைடுல வந்து பிளாக் வந்து பான் வந்து புஷ் பண்றாரு. இந்த நைட் அட்டாக்ல இருக்கறதால இப்ப இந்த நைட் தூக்கி A4ல போறாரு. இப்ப D5. ஃபைனலா பிளாக் வந்து சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் H3 ப்ளே பண்றாரு காஸ்பரோவ். சோ காஸ்பரோவ் அவருடைய லாஸ்ட் மைனர் பீஸை வந்து டெவலப் பண்றாரு. இப்ப G5 ப்ளே பண்றாரு. காஸ்பரோவ் என்ன பண்றாருன்னா இதே பிரஷர் அப்படியே போர்ட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அவருடைய பிஷப் வந்து G2ல போட்டுட்டாரு. சோ பிஷப் வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஸ்கொயர்ல போட்டிருக்காரு. G takes H4 ப்ளே பண்றாரு பிளாக். G takes H4க்கு அப்புறமா இப்ப ரூக் டெக்ஸ் பான். இப்ப ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஷப் வந்து குறுக்கல இல்ல. அண்ட் இந்த ரூக்குக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு செமி ஓபன் ஃபைல் கிடைச்சிருக்கு காஸ்பரோவ்க்கு. இப்ப D takes E4, சென்டர் பானை வந்து ஸ்ட்ரைக் பண்றாரு பிளாக். இப்ப G5 புஷ் பண்றாரு காஸ்பரோவ். சோ இந்த இடத்துல காஸ்பரோவ் வந்து இந்த பான் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ணல. பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து அந்த விதத்துல பெரிய அட்வான்டேஜ் எல்லாம் கிடையாது. நைட் வந்து இந்த பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஷப்பும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிளாக் வந்து அவருடைய இந்த நைட் எடுத்துட்டு வந்து E5ல போட்டுலாம் இந்த பானை பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். சோ இந்த பானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து F5லயும் சரி D5லயும் சரி எந்த விதமான பான்ஸுமே கிடையாது. அதனால இந்த பொசிஷன்ல காஸ்பரோவ் வந்து F takes E4 எல்லாம் ப்ளே பண்ணல. அவர் வந்து ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ப்ளே பண்றாரு. அதுதான் G5. இந்த G5 மூவ்க்கு அப்புறமா பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ண முடியாது. ஆப்வியஸா பிளாக் உடைய ரூக் வந்து போயிடும். அண்ட் இந்த நைட் வந்து இப்ப அட்டாக்ல இருக்காரு. இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஸ்கொயர் எதுவுமே கிடையாது. நீங்க நைட் எடுத்து போயிட்டு திருப்பி ஹோம் ஸ்கொயர்லயும் போட முடியாது. அண்ட் நைட் எடுத்துட்டு போயிட்டு நீங்க H7லயும் போட்டு டம்பும் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா, அவருக்கு சென்டர்ல இருக்கிற ஒரே ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் தான். நைட் D5 ப்ளே பண்றாரு. நைட் D5 ப்ளே பண்ணதுமே அன்பார்ச்சுனேட்லி இந்த பான் வந்து இப்ப அன்கார்ட் ஆயிடுச்சு. அதனால இப்ப காஸ்பரோவ் வந்து சிம்பிளா ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், என்னடா ரூக் டெக்ஸ் பான் இந்த இடத்துல ப்ளே பண்றாங்களே, நம்ம ரூக்க ட்ராப் பண்ணோம்னா ரூக்குக்கு போறதுக்கு வழியே இருக்காதுன்னு நீங்க நினைக்கலாம். இந்த இடத்துல சப்போஸ் இந்த ரூக்க ட்ராப் பண்ண நினைச்சு நம்ம பான் புஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூக் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த F பானை புஷ் பண்ணதுனால இப்ப இந்த ரூக்க வந்து கேப்சர் பண்றதுக்கு எந்த விதமான பான்ஸும் கிடையாது. இப்ப நீங்க வந்து கிங் F7 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்ப திருப்பி G6 புஷ் பண்ணிக்கலாம். இந்த ரூக்க வந்து இந்த நைட் வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுவே பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல டாமினன்டான பொசிஷன். ஓகே, நான் இந்த பானை வந்து புஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய நைட் எடுத்துட்டு வந்து C5ல போட்டாலுமே இந்த ரூக் வந்து அட்டாக் பண்றதுக்காக இப்ப நைட் டெக்ஸ் நைட் அவைலபிளா இருக்கு. இப்ப திருப்பி நீங்க வந்து சப்போஸ் பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, நம்ம வந்து இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். நைட் டெக்ஸ் E6 ப்ளே பண்ணிக்கலாம். நைட் டெக்ஸ் E6க்கு அப்புறமா நீங்க F டெக்ஸ் E6 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் பிஷப் மூலமா இந்த பிஷப் வந்து இப்ப பிளாக் உடைய கிங் வந்து கேசல் பண்ண விடாம தடுத்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ரூக்குக்கு பாத்தீங்கன்னா இந்த பேக் ரேங்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்சஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த E6 பானும் இப்ப வந்து ஹேங்கிங்ல இருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் உடைய பீசஸ் எல்லாமே பயங்கர ஆக்டிவா இருக்கு. அவருடைய எல்லா ஹெவி பீஸுமே பாத்தீங்கன்னா கிங் நோக்கி தான் பாஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, அவருக்கு வந்து பிஷப் பேரும் இருக்கு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து ஈஸியா கேம் வந்து பினிஷ் பண்ணிடலாம். சோ அதனால இந்த ரூக்க வந்து உங்களால வந்து பிளாக்லாம் பண்ண முடியாது. அண்ட் இந்த இடத்துல நீங்க வந்து ஃபைனலா ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். நைட் எடுத்துட்டு வந்து C7ல போட்டு இந்த பிஷப் மூலமா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு அட்டாக் கொடுக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். சிம்பிளா G6 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க ரூக்க டேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
பான் டெக்ஸ் பான். இப்ப கிங்குக்கு செக் வரும். இப்ப கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இப்ப நம்ம சிம்பிளா எஃப் டெக்ஸ் E4 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப்பை திரும்பி கேப்சர் பண்றோம். இப்ப நம்ம வந்து ஒரு ரூக்கு கொடுத்து ஆப்பனன்டோடைய ஒரு மைனர் பீஸ் அண்ட் ஒரு பானை நம்ம வந்து கேப்சர் பண்ணிருக்கோம். பதிலுக்கு நம்மளுக்கு என்ன காம்பன்சேஷன் கேட்டீங்கன்னா, அவருடைய கிங் வந்து ரொம்பவே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஹெவி பீசஸ், இந்த 2 பிஷப், இந்த ஒரு நைட் பாத்தீங்கன்னா கிங் அட்டாக் பண்றதுக்கு பக்கத்திலே இருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மூவ்ஸ்ல ஈஸியா பிளாக்க வந்து நம்ம வின் பண்ணிடலாம். இதோட கண்டினியூஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நைட் E5 ப்ளே பண்ணி நைட்டை வந்து சென்ட்ரலைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா குயின் E2 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் E2 பாத்தீங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லரான மூவ். இந்த மூவ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சப்போஸ் பிளாக் வந்து வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குயின் H5 செக் பண்ணலாம். குயின் H5 செக் மூலியமா நம்ம வந்து இந்த நைட்டை வந்து வின் பண்ணலாம். சப்போஸ் இந்த நைட்டை வந்து பாதுகாத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, இப்ப ரூக் மூலியமாவும் நம்ம ஒரு செக் தரலாம். இப்ப திருப்பி நீங்க கிங்க தூக்கிட்டு பின்னாடி தான் போய் ஆகணும். கிங் G7 போலாம். கிங் G7க்கு அப்புறமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கொடூரமான மூவ் நைட் எக்ஸ் E6 செக் வரும். நம்ம வந்து குயினையும் வந்து பின் பண்றோம். இப்போ வந்து நைட் எக்ஸ் நைட் நீங்க ப்ளே பண்ணலாம். பட் நைட் எக்ஸ் நைட் ப்ளே பண்ணீங்கன்னா திருப்பி குயின் டெக்ஸ் E5 செக் வரும். இந்த நைட்டை நம்ம எப்படி இருந்தாலும் வின் பண்ணிக்கலாம். இந்த செக் மூலியமா இப்ப திருப்பி நீங்க உங்களுடைய குயினை தான் வச்சு பிளாக் பண்ணி ஆகணும். பட் நீங்க உங்களுடைய குயினை வச்சு பிளாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி குயினை வந்து நம்ம வின் பண்ணிடலாம். ஏன்னா ரூக் வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நீங்க குயினை வச்சு பிளாக் பண்ணாம உங்களுடைய கிங் வந்து வேற ஏதாவது சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப திருப்பி குயின் டெக்ஸ் E6 செக் வரும். சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பிளாக்கு வந்து இருக்கு. இந்த ரூக்கை வந்து நீங்க அட்டாக் பண்ணி ரூக்கை பிளாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு ரூக்கை பிளாக் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல. பிளாக் என்ன பண்றதுன்னா இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப பிஷப் டெக்ஸ் பான் மூலமா குயின் வந்து அட்டாக்ல இருக்கு. அதனால குயின் வந்து இப்ப A5க்கு வராரு. குயின் A5 வந்ததுமே இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா F4 புஷ் பண்றாரு. F4 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்மார்ட்டான மூவ். இந்த F4 ப்ளே பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிஷப்போடைய டயகனலை வந்து ஓபன் பண்ணி விடுறாரு ஒயிட். சோ இந்த பிஷப் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த இடத்துல குறுக்குல பீசஸ் இருந்தாலுமே ஃபியூச்சர்ல வந்து பிளாக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்ப ரூக் H2 ப்ளே பண்றாரு. இந்த ரூக் H2 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து பின் பண்றாரு. ஏன்னா இங்க வந்து குயின் இருக்காரு இல்லையா? சோ இந்த பிஷப்பை மூவ் பண்ணாருன்னா பிளாக் வந்து ஒயிட்டுடைய குயினை வந்து கேப்சர் பண்ணிப்பாரு. இந்த இடத்துல காஸ்பர் வந்து ஒரு பிரில்லியன்டான மூவ் ப்ளே பண்றாரு. சிம்பிளா என்ன பண்றாருன்னா நைட் எக்ஸ் E6 ப்ளே பண்றாரு. அவருடைய நைட்டே வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. இந்த இடத்துல வந்து நீங்க இந்த நைட்டை வந்து அக்செப்ட் பண்ணாம இருக்க முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை நீங்க அக்செப்ட் பண்ணாம அவங்களுடைய பிஷப்பை குறுக்குல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரூக் வந்து இந்த கிங் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கிங் சேஃப்டிக்காக இந்த பிஷப்பை குறுக்குல போட்டீங்கனாலும் இந்த இடத்துல வந்து நைட் G7 செக் வரும். சோ நைட் G7 மூலியமா இங்க ஒரு செக் வரும். அண்ட் இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிங் F8 வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிம்பிளா வந்து பிஷப் டெக்ஸ் E7 செக் கொடுக்கலாம். இந்த இடத்துல நீங்க வந்து சப்போஸ் இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல F5 புஷ் பண்ணலாம். F5 புஷ் பண்றது மூலமா குயினும் வந்து இந்த G5 ஸ்கொயருக்கு வருவாரு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில மூவ்ஸ்ல வந்து நம்ம பிளாக்க ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த பொசிஷன்ல வந்து சப்போஸ் நைட் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ரூக் டெக்ஸ் E7 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் டெக்ஸ் E7 மூலியமா நீங்க திருப்பி இந்த நைட்டை கேப்சர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல திருப்பி குயின் டெக்ஸ் D7 அவைலபிளா இருக்கு. இப்ப திருப்பி வந்து இந்த F7 பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. சோ கிங் வந்து ஃபுல் எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்ல இந்த பிஷப்பும் இப்ப ஹேங்கிங்ல இருக்கு. ஒயிட்டோடைய குயின் பாருங்க கார்னர்ல தான் இருக்காரு. சோ ஒயிட்டோடைய குயினால ஒண்ணுமே பண்ண முடியாது. கிங்குக்கு வந்து தற்சமயத்துக்கு செக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த F4 பான் வந்து சூப்பரா கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசிஷன்ல சப்போஸ் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் F7 செக் வரும். இப்ப கிங் G8 போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த இடத்துல இருந்து குயின் E6 ப்ளே பண்ணலாம். குயின் E6 மூலியமா இப்ப கிங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல சப்போஸ் இன்னொரு ரூக்க வந்து பிளாக் கேம்குள்ள கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து குயின் G6 செக் தரலாம். இப்ப கிங் H8க்கு அப்புறமா இப்ப வந்து ரூக் டெக்ஸ் F8 பாத்தீங்கன்னா சூப்பரான செக்மேட். சோ எனிவே பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து சிம்பிளா கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சோ அதனால இந்த நைட்டை வந்து அவாய்ட் பண்ணாம பிளாக்கால இருக்க முடியாது. சோ இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் டெக்ஸ் பான் செக் வருது. ரூக் டெக்ஸ் பான் செக்குக்கு அப்புறமா இப்ப கிங் வந்து F7 வராரு. கிங் F7 வந்ததுமே இப்ப குயின் D3 ப்ளே பண்ணாரு. குயின் D3 பாத்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்டான மூவ். குயின் D3 எதனால பிரில்லியன்டான மூவ் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சப்போஸ் இந்த மூவ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பிளாக் வந்து வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அவருடைய குயினை வந்து எடுத்துட்டு வந்து நான் கேம்குள்ள கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாருன்னா குயின் G6 பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த இடத்துல ஆக மொத்தத்துல நம்ம வந்து குயின் G6 செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்றோம். இந்த செக்மேட் நீங்க தடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா அவருடைய பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த லாங் டைகனல்ல போடுறாரு. அண்ட் இப்ப கிங்குக்கும் இங்க வந்து F8 அண்ட் இந்த G8 ஸ்கொயர்ல வந்து ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்றாரு. இந்த இடத்துல காஸ்ப்ரோ வந்து சிம்பிளா குயின் G6 செக்கும் ட்ரை பண்ணலாம். குயின் G6 செக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக்கு வந்து வின்னிங் தான். நீங்க வந்து கிங் F8 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பிஷப் டெக்ஸ் பிஷப் அப்புறமா நம்ம ரூக் E7 ப்ளே பண்ணிக்கலாம். ரூக் E7 மூலியமா பாருங்க இந்த நைட் நம்ம அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்ப இந்த இடத்துல செக்மேட்டும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு
த்ரெட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிளாக்கால தப்பிக்கவே முடியாது. சோ எனிவே இந்த பொசிஷன்ல காஸ்ப்ரோ வந்து குயின் G6 ப்ளே பண்ணல. அவர் வந்து குயின் F5 செக் தராரு. குயின் F5 செக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பவர்ஃபுல்லான வின்னிங் மூவ் தான். இப்ப பிளாக் என்ன ப்ளே பண்றாருன்னா, அவருடைய கிங் எடுத்துட்டு வந்து பேக்வர்ட்ல போறாரு. அதாவது கிங் G8 போறாரு. கிங் G8க்கு அப்புறமா இப்ப இன்னொரு ஒரு சூப்பரான எக்ஸ்சேஞ்ச் சாக்ரிஃபைஸ் ரூக் டெக்ஸ் நைட் ப்ளே பண்றாரு. இந்த இடத்துல சப்போஸ் இந்த ரூக்க வந்து பிளாக் கேப்சர் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குயினை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த குயின் அட்டாக்ல இருக்கு. இப்ப இந்த குயின் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிம்பிளா திருப்பி பிஷப் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணலாம். பிஷப் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா பாருங்க, இந்த பிஷப் ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதே பிஷப் கிங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த ரூக்க நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு சப்போஸ் இந்த ரூக் எடுத்து வந்து 7th ரேங்க்ல போட்டு இந்த நைட்டையும் நீங்க சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரூக் E8 செக் தரலாம். ரூக் E8 செக்கு அப்புறமா கிங் H7 கிங் H7க்கு அப்புறமா பிஷப் E4 வந்து ஒரு சூப்பரான செக்மேட். சோ இந்த ரெண்டு பிஷப் அண்ட் இந்த ரூக் காம்பினேஷன் மூலமா நம்ம சூப்பரான ஒரு செக்மேட் கொடுக்கலாம். இந்த ஒரு ரீசனால இந்த ரூக்க வந்து பிளாக்கால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்றாருன்னா, இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ரூக் வந்து E7 வராரு. இந்த ரூக் E7 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்து பிளாக் வந்து கேம்லயே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல சப்போஸ் நீங்க வந்து திருப்பி இந்த ரூக்க கேப்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குயின் டெக்ஸ் D5 செக்கோட வரும். இந்த செக் மூலியமா நம்ம திருப்பி இந்த ரூக்க நம்ம வின் பண்ணிடலாம். இப்ப திருப்பி கிங் வந்து H7 வராருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் E4 செக் தரலாம். இப்ப திருப்பி கிங் வந்து H8 வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம இந்த ரூக்க வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்ப திருப்பி நைட்டை வச்சு நீங்க பிளாக் பண்ணாலுமே இப்ப வந்து குயின் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப திருப்பி நீங்க பிஷப் வச்சு இந்த குயினை கேப்சர் பண்ணாலுமே இப்ப பிஷப் H6 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் H6 மூலமா இப்ப நீங்க திருப்பி இந்த பிஷப் வச்சு பிளாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப திருப்பி ரூக் டெக்ஸ் G7 ரூக் டெக்ஸ் G7க்கு அப்புறமா இந்த ரூக்க நம்ம எங்க மூவ் பண்ணாலுமே இப்ப கிங் வந்து செக்மேட் ஆயிடுவாரு. நீங்க இங்க பேஸ் ரேங்க்லயே ரூக்க வச்சு செக் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து சூப்பரா இங்க கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சப்போஸ் பிளாக் வந்து வேற ஏதாவது மூவ் ப்ளே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம ரூக்க ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். நம்ம ரூக்கு தூக்கி G6ல போடக்கூடாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ இந்த ரூக்கும் பாத்தீங்கன்னா இந்த G5ல வந்து சூப்பரா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால இந்த பொசிஷனுக்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலா கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. சோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான கேம் கேரி காஸ்பரோ கிட்ட இருந்து. சோ ரூக்க தூக்கி சென்டர் ஆஃப் த போர்ட்ல நிறைய பீசஸ் இருக்கும்போது நிறைய பேர் போறதுக்கு யோசிப்பாங்க. சோ அதுக்கு ஒரு பக்காவான கால்குலேஷன் பண்ணாதான் நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும். சோ காஸ்பரோ பாத்தீங்கன்னா எப்பவுமே அவருடைய கால்குலேஷன்ஸ்ல ரொம்பவே கான்பிடென்ட்டா இருப்பாரு. சோ இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.